மசாலா வறுத்து அரைச்சி மணக்க மணக்க சுவையான மீன் குழம்பு இப்படி ஒரு முறை செஞ்சு பாருங்க. எப்பவும் இப்படி தான் செய்வீங்க. அவ்வளோ சுவையாக இருக்கும். கண்டிப்பாக ரெசிபியை மிஸ் பண்ணிடாதீங்க. எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். சுவையான மீன் குழம்பு செஞ்சு பாருங்க. அப்போ தான் தெரியும். திரும்ப திரும்ப இப்படி தான் செய்வீங்க. சுவையான மீன் குழம்பு பண்ணுறதுக்கு நம்ம மசாலா வறுத்து அரைக்கணும். ஃபஸ்ட்டு அடுப்பில் கடாய் வச்சு 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சூடானதும் இதில் வந்து ஒரு 10 போல் வெந்தயம் சேர்த்துக்கோங்க. 10 தான் சேர்க்கணுங்க, அதுக்கு மேலே சேர்த்துறாதீங்க. சேர்க்கலனா கூட பரவாயில்லைங்க. 3 வரமிளகாய் சேர்த்துக்கோங்க. 2 ஸ்பூன் முழு தனியாக சேர்த்துக்கோங்க. இதை வந்து லைட்டாக நம்ம ஒரு நிமிஷம் வதக்கிடலாம். இதுக்கு வந்து நான் சின்ன மூடியில் கொஞ்சமாக தேங்காய் எடுத்து கட் பண்ணி எடுத்துருக்கேங்க. தேங்காய் நிறையா சேர்க்காதீங்க, கம்மியாக சேர்த்தா அட்டகாசமாக இருக்குங்க. இப்போ வந்து இதில் 1 ஸ்பூன் போல் பொட்டுக்கடலை சேர்த்துருக்கேன். ஏன்னா இந்த குழம்பு வந்து நம்ம தேங்காய் கம்மியாக சேர்க்குறோம், அதனால் திக்னஸ் கொடுக்கும் பொட்டுக்கடலை. அதுக்கப்புறம் தேங்காய் கட் பண்ணி வச்சதை சேர்த்துக்கிறேன். சின்ன அரைமூடி தேங்காயில் நான் கொஞ்சம் அதுலேயும் கொஞ்சம் எடுத்துட்டு மிச்சத்தை எல்லாத்தையும் கட் பண்ணி எடுத்திருக்கேன். தேங்காவை சேர்த்துட்டு ஒரு நிமிஷமோ 2 நிமிஷமோ வதக்கினா போதுங்க. இந்த ரெசிப்பியை கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்க. அவ்வளோ சூப்பராக இருக்கும். நீங்கள் எந்த மீனில் நீங்கள் செஞ்சாலும் சரி இந்த மெத்தட்லேயே செய்யுங்க. சூடு ஆறுனதுக்கப்புறம் மிக்ஸி ஜாரில் சேர்த்து நல்லா கொஞ்சமாக தண்ணி ஊற்றி விழுதாக அரைச்சிட்டு வந்துடுங்க. இதில் வந்து 1 ஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்துட்டு விழுதாக அரைச்சிட்டு வந்துடுங்க. மிளகாத்தூள் உங்களுக்கு காரத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. நான் 1 ஸ்பூன் சேர்த்தேன். விழுதாக அரைச்சிட்டு வந்ததுக்கப்புறம் இதில் வந்து ஒரு 3 தக்காளியாக கட் பண்ணி சேர்த்துட்டு 2 பல்ஸ் கொடுத்து எடுத்துகிட்டு வந்துடுங்க. போதும். நல்லா அரைஞ்சிருக்கணும்னு அவசியம் இல்லை தக்காளி சேர்த்ததுக்கப்புறம். அதுக்கப்புறம் அடுப்பில் கடாய் வச்சு 1/4 கப்பு எண்ணெய் சேர்த்துட்டு 1/4 டீஸ்பூன் வெந்தயம், 4 பல்லு பூண்டு, 1 கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. 2 கைப்பிடி சின்ன வெங்காயம் எடுத்து 2 கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. வெங்காயத்தை சேர்த்துட்டு நல்லா விட்டு விட்டு வதக்கி விடுங்க. இந்த மெத்தடில் நீங்கள் மீன் குழம்பு செஞ்சிங்கன்னா எப்படி வந்ததுன்னு மறக்காமல் வந்து கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த குழம்புக்கு மேக்ஸிமம் சின்ன வெங்காயம் தான் சேர்க்கணும். மீன் குழம்பை பொறுத்த வரைக்கும் மேக்ஸிமம் சின்ன வெங்காயம் சேர்த்தா செம்ம அட்டகாசமாக இருக்கும். அப்படி அது இல்லாத பட்சத்தில் நீங்கள் மீடியம் சைஸ் வெங்காயம் கூட சேர்த்துக்கலாம். மீடியம் சைஸ் வெங்காயமாக இருந்ததுன்னா ஒரு 2.5 வெங்காயத்தை பொடியாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. ரொம்ப பொடியாக இல்லாமல் மீடியமாக கட் பண்ணி எடுத்து இது போல் சேர்த்துக்கோங்க. இப்போ வந்து இந்த அளவுக்கு பார்த்துக்கோங்க. இந்த அளவுக்கு வதங்கியிருக்கு. ரொம்ப பொன்னிறமாக இல்லை, கொஞ்சம் பொன்னிறமாக, அது கொஞ்சம் முன்னாடி லைட்டாக பொன்னிறமாக இருக்குது. இதில் வந்து நான் ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சள்தூள் சேர்த்துக்கிறேன். நீங்கள் வந்து தேங்காய்லாம் வதக்கி அரைச்சிங்க இல்லைங்களா, மிக்ஸி ஜாரில் நம்ம மிளகாத்தூள் சேர்க்கும் போதே 1/4 டீஸ்பூன் மஞ்சள்தூள் சேர்க்கணும். எனக்கு அது ஞாபகம் இல்லை. இப்போ நான் சேர்த்துட்டு இதில் நம்ம அரைச்ச மசாலாவை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு லைட்டாக மிக்ஸ் பண்ணிடுங்க. மிக்ஸி ஜாரில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அதை நான் சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு திக்னஸ்க்கு தகுந்த மாதிரி தண்ணி நீங்கள் சேர்த்துக்கோங்க. புளி வந்து நான் இந்த அளவுக்கு புளியை எடுத்து நல்லா ஊற வச்சு தண்ணி ஊற்றி நல்லா சக்கையாக கரைச்சி எடுத்திருக்கேன். நிறைய தண்ணி ஊற்றி சக்கையாக கரைச்சி எடுத்திருக்கேன். இப்போ அந்த புளி தண்ணியும் நம்ம தேங்காய் சேர்த்த கையோடையே புளி தண்ணியும் சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு கரெக்டாக சேர்த்துக்கோங்க மீன் குழம்புக்கு, அப்போ தான் சூப்பராக இருக்கும். மீன் குழம்பை பொறுத்த வரைக்கும் லைட்டாக புளிப்பு வந்து கொஞ்சம் தூக்கலாக இருக்கணும். அதுக்குன்னு ரொம்ப இல்லைங்க. கம்மியாக இருந்தால் கண்டிப்பாக சாப்பிடவே முடியாது. மீன் குழம்புல புளிப்பு வந்து கொஞ்சம் தெரியணும், ஒரு நூல் எக்ஸ்ட்ராவாக இருக்கணும். மிக்ஸ் பண்ணிவிட்டு மூடி வச்சுட்டேன். அந்த குழம்பு நல்லா வெந்து எண்ணெய் பிரிஞ்சு வரணும். இப்போ ரெடி ஆயிடுச்சு பாருங்கள், எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு. இந்த குழம்போட கெட்டித்தன்மை பாருங்கள், இப்படி தான் இருக்குது. இந்த குழம்பு இன்னும் கொஞ்சம் தண்ணியாக இருந்தால் கூட நல்லா தாங்க இருக்கும். கெட்டியாக இருக்கிறத விட இந்த மாதிரி கொஞ்சம் லூஸாக இருந்தால் மீன் குழம்பை பொறுத்த வரைக்கும் சூப்பராக இருக்கும். நம்ம பொட்டுக்கடலை சேர்த்ததே இந்த குழம்பு நல்லா பெயிண்டிங்காக வரும், பிரிஞ்சு போகாமல் பெயிண்டிங்காக வரும். அதுக்கு தான் பொட்டுக்கடலை சேர்த்துருக்கோம். மீன் பீசஸ் வந்து நான் ஒரு 12 துண்டு மீன் எடுத்திருக்கேன். நான் வந்து பாறை மீன் தான் எனக்கு கிடச்சிச்சு லேட்டாக மார்க்கெட் போனதுனால. மீன் நம்ம சேர்த்துடலாம் மெதுவாக அப்படியே.
சுற்றியும் மீனை சேர்த்துலாம். நீங்கள் எந்த மீனாக இருந்தாலும் இதே மெத்தட் தான் மீன் குழம்பு. இப்போ வந்து ஒரு 3 பச்சை மிளகாவை இந்த எட்ஜஸில் லைட்டாக கட் பண்ணி அப்படியே பொளந்து விட்டு நான் சேர்த்துக்கிறேன். அவ்வளோ சூப்பராக இருக்கும் இந்த குழம்பு. இந்த மீன் வேகும்போது அந்த பச்சை மிளகா ஃப்ளேவரோட சூப்பராக இருக்கும். ஒரு கொஞ்சமாக 1/4 கைப்பிடி போல் மல்லித்தழை பொடியாக கட் பண்ணி அதையும் சேர்த்துட்டு ஒரு 10 நிமிஷம் நான் மூடி வச்சிடுறேங்க. 10 நிமிஷம்னா முழுசாக 10 நிமிஷம் ஆகுது, ஒரு 8 நிமிஷம் ஆகுங்க. ஃபைனலாக ரெடி ஆயிடுச்சு. இன்னும் வந்து ஒரு 1/4 கைப்பிடி போல் பொடியாக கட் பண்ண மல்லித்தழை சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணி எடுத்துடலாம். எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். நீங்கள் கரண்டி வச்சு ரொம்ப வேகமாக இது பண்ணக்கூடாது, மீன்லாம் உடஞ்சிரும். சூப்பராக இருக்குங்க. எந்த மீன் வாங்குனீங்கனாலும் சரி இந்த மெத்தடில் குழம்பு வச்சு பாருங்கள், அட்டகாசமாக இருக்குங்க. நம்மளோட சுவையான மீன் குழம்பு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக இந்த ரெசிபியை மிஸ் பண்ணாமல் இதே மெத்தட்லேயே கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள், வேறு லெவலில் இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ரெசிபி பிடிச்சிருந்தா லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங் ரெசிபியோட நான் வந்து உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.